வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு ஜவ்வரிசியில் அல்வா எப்படி பண்ணுறத பார்க்க போகிறோம். அல்வா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த ஜவ்வரிசி அல்வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி அல்வா பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு ஜவ்வரிசியை அளந்து எடுத்திருக்கேன். அல்வா பண்ணுறதுக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு பயன்படுத்தணும். மாவு ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும். இதுக்கு நைலான் ஜவ்வரிசி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நைலான் ஜவ்வரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். இதுதான் நைலான் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி நம்ம பாயசத்துக்கு தான் பயன்படுத்துவோம். புதுசாக சமைக்கிறவங்க நைலான் ஜவ்வரிசிக்கும் மாவு ஜவ்வரிசிக்கும் வித்தியாசம் தெரியாது. அவங்களுக்காக நான் இதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம 4 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். நான் ஏற்கனவே 4 மணி நேரம் ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் அல்வாவுக்கு நம்ம அரைக்கும் போதில் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுக்க முடியும். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி கூடயே நம்ம ஜவ்வரிசி ஊற வைக்க பயன்படுத்தின தண்ணியை 1 கப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசியை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஜவ்வரிசி தண்ணியில் நல்லா ஊறி இருந்தால் தான் இந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஜவ்வரிசியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அரைக்கும் போதுலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். மீதி 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்தின தண்ணியும் சேர்த்தே நான் அதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை எந்த ஒரு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அல்வா பண்ணுறதுக்கு ஒன்று நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்துங்க, இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் பயன்படுத்துங்க. அப்போ தான் அல்வா பண்ணும் போதில் அல்வா ஒட்டாமல் வரும். இதில் 20 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு முந்திரி நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரி வறுத்த அதே பேனில் கரைச்சி வச்சுருக்க நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்க்கும் போதில் அடுப்பை மீடியமாக வச்சு சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டி ஜவ்வரிசி கட்டி கட்டியாக சேர ஆரம்பிச்சிடும். இந்த ஜவ்வரிசி இப்போ பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்குது. இது வெந்துச்சுன்னா நல்லா கண்ணாடி மாதிரி மாறும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜவ்வரிசி வெந்து நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி மாறி வரணும். அடுத்து இந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு இந்த கப்பில் தான் ஜவ்வரிசி 1 கப்பு அளந்து எடுத்தோம். இப்போ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கப்பு சர்க்கரையிலேருந்தே 1/2 கப்பு மட்டும் நான் சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்துக்கிறேன். சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது கூட 1.5 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அல்வாவுக்கு நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த சுகர் கேரமல் தான். அதனால் பார்த்து கவனமாக சுகரை கேரமல் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறி கரிஞ்சிட்டாலும் அல்வாவோட டேஸ்ட்டையே இது மாற்றிடும். அதனால் கவனமாக சுகரை கேரமல் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் நல்ல கலர் மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல தேன் கலராக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அல்வாவில் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இந்த கேரமல் பண்ணி வச்சுருக்க சுகரை அல்வாவில் சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம கலந்து விட்டுறணும், இல்லாட்டி இது கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து அல்வாவுக்கு தேவையான சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம். அதில் 1/2 கப்பு சர்க்கரை
சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. மீதி 1.5 கப்பு சர்க்கரை வந்து இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி பருப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லையும் சேர்க்கலாம், இல்லை நம்ம கடைசியாகவும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு வந்து 3/4 கப்பு வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யை வந்து மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளற வந்து அல்வா வந்து நல்லா கெட்டியாக வந்து சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அல்வா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இது வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேனில் ஒட்டாமல் வந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்வாவை இறக்கிடலாம். அல்வா ஆறுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இறக்கிட்டு காட்டுறேன். இப்போ சூப்பராக வந்து ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட அல்வா செஞ்சு அதை வாழை இலையில் வச்சு அந்த வாழை இலை ஃப்ளேவரோடு வந்து அல்வா சாப்பிடும்போது அல்வா இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.